ராமசாமி வழக்கறிஞர், பத்திரிகை ஆசிரியர், அரசியல் ஆலோசகர், அரசியல் விமர்சகர், திரைப்பட மற்றும் நாடக நடிகர், இயக்குனர் என பன்முக ஆளுமை கொண்ட ஒரு அற்புத மனிதர். 1934ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி சீனிவாசன் ராஜம்மாள் தம்பதியினருக்கு மகனாக சென்னையில் பிறந்தார். மயிலாப்பூர் PS உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பையும், லயோலா விவேகானந்தா கல்லூரிகளில் பட்டப்படிப்பையும் முடித்தார். 1953 முதல் 1955 வரை சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று 1957 முதல் 1962 வரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அதன் பின்னர் TTK நிறுவனங்களுக்கு சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். 1950களின் பிற்பகுதியில் நாடகத்துறையில் ஆர்வம் கொண்டார். இவரது முகமது பின் துக்ளக் நாடகம் அரசியல் நையாண்டிக்கு உதாரணமாக அமைந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாடகத்தை 1971 திரைப்படமாகவும் இயக்கினார். இவர் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். 1970ஆம் ஆண்டு துக்ளக் என்ற அரசியல் வார இதழை தொடங்கினார். இதன் நிறுவனர் மற்றும் ஆசிரியராக இருந்து தனது கூர்மையான அரசியல் நையாண்டி எழுத்துக்களால் பத்திரிகை உலகில் தனக்கென தனி இடத்தை பிடித்தார். இவர் திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு எதிராக ஒரு நிரந்தரமான எதிர்க்கட்சி போல செயல்பட்டார். இவரது அரசியல் நிலைப்பாடு பெரும்பாலும் வலதுசாரி சிந்தனைகளை ஒட்டியும் தேசிய நீரோட்டத்திற்கு ஆதரவாகவும் இருந்தது. திராவிட கட்சிகளின் கொள்கைகளை, குறிப்பாக திராவிட இயக்கத்தின் நிலைப்பாடுகளை தனது கட்டுரைகள் மற்றும் மேடை பேச்சுகளில் கடுமையாக விமர்சித்தார். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து தீவிரமாக போராடியவர் சோ. அந்த நேரத்தில் அவர் பத்திரிகை தணிக்கையை எதிர்த்து நின்ற விதம் அவரது இதழியல் நேர்மைக்கு சான்றாக கூறப்படுகிறது. இந்திரா காந்தியின் நடவடிக்கைகளை விமர்சிக்கும் வகையில் MGR நடித்த பழைய படமான சர்வதிகாரி படத்திற்கு விமர்சனம் எழுதினார் சோ. இதனால் கடும் நெருக்கடிகளையும் சந்தித்தார். பின்னர் துக்ளக் பத்திரிகையை நிறுத்திவிட்டு பிக்விக் என்ற ஆங்கில பத்திரிகையை தொடங்கி நடத்தினார். எமர்ஜென்சி விலக்கப்பட்ட பிறகு மீண்டும் துக்ளக் பத்திரிகையை நடத்த தொடங்கினார் சோ. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அரசியல் வழிகாட்டியாக சோ பார்க்கப்பட்டார். அவர்கள் இருவரும் ஒரே நாடக குழுவில் பணியாற்றியதில் இருந்து நெருக்கமானவர்கள். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளில் சோவின் ஆலோசனைகள் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக ஜெயலலிதா தடுமாறிய போதும் கூட சோ அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். துக்ளக் இதழின் ஆண்டு விழாவில் ஜெயலலிதா பங்கேற்றது இவர்களின் உறவை வெளிப்படுத்தியது. அரசியல் ரீதியாக சோ ராமசாமியால் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் திமுக தலைவர் மு. கருணாநிதி தான். சோவின் முகமது பின் துக்ளக் நாடகமும் துக்ளக் பத்திரிகையும் திமுகவின் கொள்கைகளையும் ஆட்சியையும் கடுமையாக நையாண்டி செய்தன. 1971 கருணாநிதி தலைமையிலான அரசு துக்ளக் இதழில் ராமர் படம் தாக்கப்பட்ட செய்தி வெளியானதற்காக பறிமுதல் செய்யப்பட்டது. பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் கடவுள் ராமரின் புகைப்படங்களை செருப்பால் தாக்கியதாக செய்தி வெளியிட்டது துக்ளக். இதுவே திமுக அரசின் பறிமுதல் நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த நடவடிக்கையே துக்ளக் பத்திரிகை பிரபலமடையவும் தேசிய அளவில் கவனம் பெறவும் காரணமாக அமைந்தது என சோ பின்னாளில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வந்தனர். உடல்நலக்குறைவால் இருவரும் ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நலம் விசாரித்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்க தருணம். நடிகர் ரஜினிகாந்த் சோ ராமசாமி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். ரஜினியின் 6 இருந்து 60 வரை, மனிதன், அதிசய பிறவி உள்ளிட்ட படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்திருப்பார் சோ. இதன் மூலம் அவர்கள் இருவருக்குமான நட்பை புரிந்து கொள்ள முடியும். அரசியல் ரீதியான ஆலோசனைகளுக்காக ரஜினிகாந்த் சோவை சந்திப்பது வழக்கம். ரஜினிகாந்தின் அரசியல் நிலைப்பாடு மற்றும் பிரவேசத்திற்கான கால அட்டவணையில் சோவின் ஆலோசனைகள் செல்வாக்கு செலுத்தின. சோவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட ரஜினிகாந்த் அவரை தனது ராஜகுரு என்று குறிப்பிட்டார். சோவின் வருடாந்திர துக்ளக் ஆண்டு விழா பேச்சுக்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் உன்னிப்பாக கவனிக்கும் நிகழ்வுகளாக இருந்தன. இவரின் பேச்சுக்கள் கூர்மையான நகைச்சுவை, அங்கதம் மற்றும் எதிர்கால அரசியலை கணிக்கும் தன்மையுடன் இருக்கும். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நரேந்திர மோடியை தமிழகத்திற்கு தனது துக்ளக் ஆண்டு விழா மேடையில் அறிமுகப்படுத்தி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்.
மோடி இவரை தனது ராஜகுரு என போற்றினார். உடல்நலக்குறைவால் சோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சென்னைக்கு வந்து அவரை நேரில் நலம் விசாரித்தார் பிரதமர் மோடி. அந்த அளவுக்கு சோ மீது மரியாதை கொண்டிருந்தார் நரேந்திர மோடி. தமிழ்நாடு அரசியல் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் முக்கிய பங்காற்றியவர் சோ. எமர்ஜென்சிக்கு பிறகான காலகட்டத்தில் ஜனதா கட்சி தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்தவர் சோ. ஜனதா கட்சியையும் பாரதிய ஜனதாவையும் சேர்க்க விரும்பி அதற்கான பணிகளை மேற்கொண்டார். 1999 முதல் 2005 வரை இந்திய குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டு எம்பியாக பணியாற்றினார் சோ. 1991ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு ஆதரவாக இருந்த சோ 1996ஆம் ஆண்டு திமுக தமாக கூட்டணி அமைய காரணமாக இருந்ததுடன் அந்த கூட்டணிக்கு நடிகர் ரஜினிகாந்தின் ஆதரவை பெற்று தந்ததிலும் முக்கிய பங்காற்றினார். அதேபோல் 2011ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைய காரணமாக இருந்தவரும் சோதா. ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்ற பிறகான ஒரு நிகழ்வில் சோ நடுவே அமர்ந்திருக்க வலது பக்கம் விஜயகாந்தும் இடது பக்கம் ஜெயலலிதாவும் அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகி அப்போது வைரலானது. அந்த புகைப்படத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் ஜெயலலிதாவிற்கு அருகில் அமர்ந்தபடி மூவரையும் பார்த்து கொண்டிருப்பார் அப்போதைய குஜராத் முதல்வரும் தற்போதைய பிரதமருமான நரேந்திர மோடி. நீண்ட நாட்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த சோ ராமசாமி 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 7 அன்று சென்னையில் காலமானார். தனது நெருங்கிய தோழியான ஜெயலலிதா மறைந்த 2 நாட்களிலேயே இவரும் மறைந்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞராக தனது வாழ்வை தொடங்கி நாடக கலைஞர், திரைப்பட நடிகர், பத்திரிகையாளர் என பல்வேறு பரிணாமங்களில் ஜொலித்து இந்திய அரசியலில் செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு உயர்ந்தவர் சோ ராமசாமி.